85% ஆஃப் மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் தான். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன். அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தான் பிசினஸ் பேக்ரவுண்டே இல்லையே, நீங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்படி உங்களால இதை அச்சீவ் பண்ண முடியுதுன்னு கேட்டாங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஐ ரீட் புக்ஸ். I just read and read and read. I probably read 5 to 6 hours a day. I would encourage people to read a lot of books. Basically, try to ingest as much information as you can. வேற ஏதாவது புக் இருக்கா சார்? போய் வீட்டுக்கு போய் சுட்டி டிவி பாடுறா. ஆல் ரைட் அண்ட் குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்றது, லைப்ரரிக்கு போக போகிறோம் அண்ட் ரெடி ஆகிட்டு ஐ வில் மீட் யூ ஆன் த வே. அங்கே போய் நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னா தெரில, போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப ஆக்வர்டாக பேசிக்கிட்டு இருக்கேனோ, எடிட்டிங் வச்சு கவர் பண்ணிடுவோம். சென்ட்ரல்லேருந்து இப்போ பஸ் ஏறணும், புத்தூர்குளம் பஸ். அதுதான் வந்து நம்மளை அந்த லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போவோம். போகலாம். வந்துட்டோம். பஸ் ஏறிட்டோடனே கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டேன். நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்போதான் எந்திரிச்சு. பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, மேலே போயிட்டு என்ன புக் படிக்கிறதுன்னு தெரியாது. நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன். சரி, உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்றேன், அப்ப தெரியும். சரி, அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அங்கிள் அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிடுறீங்க அங்கிள். Rolling strike. ஆச்சு லைப்ரரிக்கு என்ன புக் கூட என்ன ஜானர் படிக்க போகிறேன்னு தெரியாமல் வருவாங்களா? நான் வருவேங்க. ஜஸ்ட்டு போயிட்டு நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக பட்டா அதை எடுத்து பார்க்க வேண்டியதான், அவ்வளோதான். நோட்டு வச்சுருக்கேன். What the Sigma? ஸோ ஃபஸ்ட்டு நான் படிச்சுட்டு இருந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்ட்ரொடக்ஷன் டு வீடியோ அண்ட் ஆடியோ மெஷர்மெண்ட். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப பேசிக்ஸ், ரொம்ப 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 பேசிக்ஸ் தான் இந்த புக்கில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து படித்து பார்க்கும்போது கான்செப்ஷுவலாக வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம கிளிக் பண்ணால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியுது. பட் அதோட கான்செப்ஷுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த புக்லேருந்து கிடச்சிது. என்னோடய அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. அதனால ஏந்து போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். சரி, இப்போ கொஞ்சம் நேரம் கேம்ஸை பற்றி எதையா புக்கு தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த புக் என் கண்ணில் பட்டுது. ஒரு தனி மனுஷனாக கேம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த புக்கில் எனக்கு கிடச்சிது. ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான 2 இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற கேம் டெவலப்பர்ஸ் வந்து இந்த புக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இதுலேருந்து நிறைய நோட்ஸும் நான் கலெக்ட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே என்னால் அவ்வளோ இன்ஃபர்மேஷனை வந்து இந்த புக்லேருந்து எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா இது ஒரு ரெஃபரன்ஸ் டைப் புக்கு. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நான் வந்தேன் அப்படின்னா என்னால் நிறைய கிளாரிட்டி கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது இன்றைக்கி ஒரு நாளில். மறுபடியும் லைட்டாக தூங்கிட்டு நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன் மறுபடியும் போயிட்டு. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஏற்றுற மாதிரியான ஒரு படிப்புலேயே இருந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி டைப் ஒரு புக் ஒரு மாதிரி ஒன்று படிக்கணுங்கிறதுனால இந்த புக்கு எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். இதில் வந்து ஒரு ஹார்ஸை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும் அது மாதிரி நிறைய விஷயம் போட்டிருந்தது. ஆசிஃப் நான் போய் இப்போ ஒரு குதிரை வாங்கி சவாரி பண்ணுற மாதிரி. இப்போ நம்மளோட கல்ச்சரில் குதிரை இதெல்லாம் யாரும் ஓட்டுறது இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எடுத்து ஜாலியாக ஃப்ளிப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், இதையும் நான் கம்ப்ளீட் பண்ணல. சரி ரைட், அப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சில புக்ஸை வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். டைட்டில் மட்டும் பார்த்து அந்த பேக்கில் ப்ளர்ப்னு ஏதோ ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை செக் பண்ணி இந்த புக்கெலாம் பார்த்தணுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்புறமா படிக்கணும்னு சொல்லிட்டு. எதையும் நான் படிப்பேனான்னு எனக்கு தெரியாது. பட் எதெல்லாம் என் கண்ணுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ அதெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். நான் வந்து வெளியே வந்துட்டேன். டைம் வந்து ஒரு 7 o'clock கிட்ட ஆக போகுது. நிறைய புக்ஸ் படித்தோம். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அந்த மாதிரி டே அப்படியே போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போனோம்.
ப்ராட்வேல என்னோடய ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸும் பேக் கார்டும் போடுறதுக்காக வந்தேன். அண்ட் யா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய்.